மீட்டிங் வந்து என்னன்னா, இந்த மீட்டிங் முதலாவது யாருக்கான மீட்டிங், இந்த மீட்டிங் யார் நடத்துகிறா அப்படின்னா, கண்டிப்பா நான் நடத்தல. நான் நடத்தாத ஒரு மீட்டிங் அப்படின்னா, நான் வேற யாரோ மீட்டிங்கா? இல்ல, நான் நடத்தலைன்னா என் மனைவி நடத்துகிற மீட்டிங். உடனே எல்லாருக்கும் ஒரு குஷி ஆயிருமே. யாருக்கெல்லாம் குஷி ஆயிருக்கு? சுவிதாவுடைய ஒரு மீட்டிங் நடக்க போகிறது. ஆமா, நேரடி மீட்டிங் நடக்க போகுது. யாரெல்லாம் குஷி ஆயிட்டீங்க? ஹாப்பி யாரெல்லாம்? ஏன்னா அவங்க ரொம்ப நாளா பிளான போட்டு கடைசி ஒரு திட்டத்தோட. பொதுவா நான் தான் வந்து என்ன பண்ணுவேன், இப்ப இந்த 6:30 ப்ரேயர்லாம் கூட நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன் வச்சுக்கோங்களேன். நான் தான் வந்து இப்ப 6:30 ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங் அப்படின்னோடனே, ஓகே நான் பண்றேன்டா. மோஸ்ட்லி இந்த 5:30 இதெல்லாமே நான் வந்து சொல்லி ஓகே சொல்லுவான், ஓகே அப்படின்னு. ஆனா எனக்கு ரொம்ப நாளா சுவிதாவே இல்லைங்க நான் இதை பண்ண போறேங்க, இல்லைங்க நான் இதை செய்ய போறேங்க அப்படின்லாம் சொல்லணும்னு நான் யோசிச்சுட்டு இருப்பேன். பார்த்தா இப்ப வந்து அம்மா வந்து களத்துல இறங்கிட்டாங்க. ஆமா, குதிச்சுட்டாங்க மினிஸ்ட்ரியில. சோ அதனால வருகிற இது மார்ச் அடுத்த மாசமா எனக்கு என்ன டேட்டுங்க? அது விமன்ஸ் டே என்னைக்குங்க? விமன்ஸ் டே 8ன்னு சொல்லியிருந்தேன். 8 விமன்ஸ் டே. அது கூட தெரியாம இருக்கீங்களா பிரதர் அப்படிங்கீங்களா? ஓகே, 8th ரைட், மார்ச் 8 ஃப்ரைடே. அன்னைக்கு சிவராத்திரி கூட இருக்குன்னு நினைக்கிறேன் நைட்டு. சிவராத்திரி ஏதோ. சரி, இந்த மார்ச் 8ஆம் தேதி வந்து மார்னிங் 10 o'clock, 9 to 10. ஏன்னா சென்னையில கொஞ்சம் சீக்கிரமா டைம் சொல்லணுங்கிறாங்க. ஏன்னா வரதுக்கு லேட் ஆயிடுது. அதனால மீட்டிங் 10 மணினா 9 மணின்னு சொன்னாதான் எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, 10 மணிக்கு வந்துருவீங்கன்ட்டு. இது ஒன்லி ஃபார் விமன். இதான். நானே இப்போ அலௌடு கிடையாது. நான் சொன்னேன் நானும் வரட்டுமானா, நோ பாய்ஸ், நோ பசங்களும் அலௌடு கிடையாதான். நோ பாய்ஸ், நோ மென், ஒன்லி விமன் அண்ட் கேர்ள்ஸ். ஆமா, பெண்களுக்கான கூட்டம். மார்ச் 8ஆம் தேதி காலையில 10 மணிக்கு. மார்ச் 8 காலை 10 மணிக்கு. என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கண்டினியூஸா கேக்குதா? ஆமா, இன்டர்நெட் அப்பப்போ நம்மள இது பண்ணுது. ஓகே, கேக்குது இல்ல? நான் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்கா? வாய்ஸ் கிளியர்னா வாய்ஸ் கிளியர் போட்டுக்கோங்க. சரி, சோ மார்ச் 8ஆம் தேதி விமன் மீட்டிங், பெண்களுக்கான மீட்டிங். ஆனா இந்த மீட்டிங் எப்படின்னா ஒரு ஃபெலோஷிப்பா. எப்படின்னா எல்லாம் சேர்ந்து ஜாலியா பேசி சாப்பிட்டுக்கிட்டு போகிற ஒரு கூட்டம், வெளியே ஸ்பெண்ட் பண்ணுகிற ஒரு கனெக்டிவிட்டி மீட்டிங். ஆமா, ஒரு ஃபெலோஷிப் மீட். அதனால இது ஹால்ல நடக்காம இது எங்க மீட் பண்றாங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்ல மீட் பண்றாங்களாம். பாத்தீங்களா, மீட்டிங் பிளேஸ் கூட சில்ட்ரன்ஸ் பார்க்கா. அதனால வர்றவங்க நீங்க காலை 9, ஆனா என்னன்னா நீங்க நேம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதானே உங்க கைட் பண்ண முடியும். சென்னையில எங்க இருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, யாருக்கெல்லாம் தெரியும்? அண்ணா பல்கலைக்கழகம். அதானே, அதானங்க அடையாளம். அண்ணா யூனிவர்சிட்டி பக்கம் தானே இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க், சென்னை சில்ட்ரன்ஸ் பார்க். நிறைய பேர் சில்ட்ரன்ஸ் பார்க்ல போய் உமனுக்கு என்ன வேலைன்னா, அங்க எல்லாருமே அங்க அங்க குடும்பம் குடும்பமாக இருப்பார்கள். அது ஒரு நல்லா இருக்கும்னு சொன்னா, பிளேஸ் நல்லா இருக்கும். அங்க காலையில போயிட்டு ஈவினிங் வரலாம். எல்லாம் அங்க உள்ள உட்காந்து, ஆமா நம்ம சாப்பிட கூட செய்யலாம். ஸோ அதனால அங்க மீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குன்னா, நானும் எனக்கும் அது ஓகே, சரி மீட் பண்ணுங்க அப்படின்னு. காந்தி மண்டபம் பக்கமா? காந்தி மண்டபம் எப்படின்னா நீங்க அடையார் போற ரூட்டு. ஆனா எல்லா இடத்துல இருந்தும் பஸ் இருக்குன்னு சொன்னாங்க. எப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரலாம், எக்மோர்ல இருந்து வரலாம், கோயம்பேடுல இருந்து நீங்க வரலாம். எல்லாத்துக்கும் பஸ் வசதி இருக்கு. சோ சென்னையில இருக்கிறவங்க பெண்கள், இஃப் யூ வாண்ட் டு மீட், நீங்க வரணும்னா, நீங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணா என்ன பண்ணணும்னா, முதல்ல வாட்ஸ்அப் பண்ணணும். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 8124663765. ஆமா, வாட்ஸ்அப் பண்ணாம வந்துடாதீங்க. ஏன்னா ஒண்ணு இல்ல, அதை வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ண போறாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டுட்டு 8ஆம் தேதி நான் வந்தே ஆவேன் அப்படின்னவங்க உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாரெல்லாம் வருவீங்க? நோ மென் அண்ட் பாய்ஸ், பசங்களும் வேணான்னு, ஒன்லி கேர்ள்ஸ் அண்ட் விமன் டேனால அதை அவங்க வந்து அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமா. வர்றவங்க எல்லாம் வந்து அதுக்காகவே அன்னைக்கு நான் வரணும். வீட்டுல என்ன பண்ணிடணுமா, ஹஸ்பண்ட விட்டுட்டு வந்துடணுமா. இப்ப நான் வந்து பசங்க நான் பாத்துக்கணுமா. அதனால நான் வேற எந்த மீட்டிங்கும் என்னது ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அன்னைக்கு நானும் வீட்டுல இதான் இருப்பேன். ஸோ அதனால வர்றவங்க உடனே என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெளியூர்ல இருந்து பிரதர் நானும் வரேன் வாங்க, யூ கேன் கம் அண்ட் ஜாயின் விமன்ஸ் மீட். மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஈவினிங். சாப்பாடு வந்து
சென்னையில இருந்து சில ஃபேமிலிஸ் பாட்லக் மாதிரி பிளான் பண்றாங்க. பாட்லக் தெரியுமா? பாட்லக். ஆமா. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்க 8124663765. தெரியும் இல்லையா நம்ம மினிஸ்ட்ரி நம்பர். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். நாங்க எத்தனை பேர் இதுல என்னன்னா, நீங்க வர்றவங்க நம்மளை ஃபாலோ பண்றவங்களை மட்டும் கூட்டிட்டு வாங்க. இந்த மினிஸ்ட்ரி பத்தியே தெரியாதவங்கள நீங்க கூட்டிட்டு வரதும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னடா ப்ரேயருக்குன்னு கூட்டிட்டு வந்து இங்க எல்லாம் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்களேன்னு அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஏன்னா அங்க ஜாலியா தான் பேசிட்டு இருப்பாங்க எல்லாரும். அதனால அந்த மாதிரி நீங்க வர்றவங்க உடனே என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சுவிதா வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த குரூப்ல நீங்க இருக்கும்போது தான் உங்களுக்கு டைமிங் என்னென்ன, ஏன்னா திடீர்னு லாஸ்ட் டைம்ல சில இதெல்லாம் மாத்துறது மாதிரி இருந்தாலும் வர்றவங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி அதான் கன்ஃபார்ம். சென்னை சில்ட்ரன்ஸ் பார்க்ல தான் நடத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பாட்லக் மாதிரி. அது எல்லாரும் இல்லை, ஒரு சில ஃபேமிலிஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, குக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து அங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட போறாங்களாம். அதெல்லாம் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரி போடட்டும், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு விட்டேன். ஏன்னா நானும் அடுத்த பிளான் போட்டுட்டு இருக்கேன், ஆண்களுக்கான கூட்டம் டூர். ஆமா, யாரெல்லாம் ஜென்ஸ் இருக்கிறீங்களோ என் கூட சேர்ந்து ஊரை சுத்தி பார்க்க போறோம். அதனால அதை வருகிற சீக்கிரமா நாட்கள் அதை நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 3-4 நாள் சொல்லிட்டேன். அப்படியே கிளம்புறோம் போட்டு சென்னையில இருந்து. அப்படி அங்கங்க ஊரை சுத்தி பார்க்கறதும் மலை ஏறுறதும் இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் இருக்கு. அபிஷேக கூட்டம், வித்தியாசமான கூட்டம். அது ஆண்களுக்கான கூட்டம். ஒன்லி ஜென்ஸ் ஒன்லி. அதான் அன்னைக்கு சொல்லிட்டேன், வீட்டுல பாத்துக்க வேண்டியதுதான் 4 நாளும், என்ன ஃப்ரீயா விட்டுறணும், அவ்வளவுதான். சரி, அதனால ஆண்கள் வந்து ரெடியா இருங்க. அது சீக்கிரத்துல நம்ம ஒரு பிளான போடுவோம். சரி, இது பெண்களுக்கான கூட்டம் மார்ச் 8. ஓகே, எல்லாம் ஓகேன்னு போட்டிருங்க. நம்ம இன்னைக்குள்ள இதுக்கு போயிடுவோம். ஓகே.